மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. Presta Premium Women's Wear. Let your body love it. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். பொதுவாக அவங்க எப்போதுமே ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலோடு இருப்பாங்க. என்னதான் கஷ்டம் வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த சிங்கம் நம்ம விலங்குகளில் வன விலங்குகளில் ராஜான்னு சிம்மத்தை தான் சொல்லுவோம். அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குங்க. இவங்க படிப்பை சரியான விதத்தில் பயன்படுத்துனாங்கன்னா அதில் நல்ல லாபத்தை பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தானம் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால எல்லா கலைகளையும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய அப்சர்வ் பண்ணக்கூடிய கற்பூர புத்தி அப்படிங்கிறது இந்த சிம்மத்துக்கு ரொம்பவே உண்டு. வேலைன்னு வேலைக்காக முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் 100 கம்பெனிகளுக்கு கூட போடுங்க. எங்கேருந்து அழைப்பு வருதோ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போங்க. இதுதான் வேணும் டிமாண்டே நீங்கள் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அங்கே தோற்று போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, தம்பியோட சேர்ந்து தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரத்துடன் தம்பியோடைய தங்கையோடைய சேர்ந்து தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வேண்டாம், அதை தவிர்த்துக்கோங்க. அந்த குழந்தைகளால் திடீர் நிகழ்வுகள், திடீர் சம்பவங்கள் இவங்க மனசுக்கு உகந்ததாக இருக்காது. அதனால இந்த சிம்ம ராசிக்காரங்க குழந்தைங்க பிறந்தாங்கன்னா குழந்தைங்க ஜாதகத்தை உடனே பார்த்துட்டு அவங்களை ஏதாவது தத்து கொடுத்து வாங்கிக்கிறதுனா கண்டிப்பா தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக இவங்க கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்விக்கு, எஜுகேஷனுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு நிறையவே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம என்னதான் அட்சயலக்கண பத்ததிங்கிற ஒரு கான்செப்ட்ல பலன் பார்த்தாலும் நிறைய பேர் ராசி பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி நம்ம இன்னைக்கு அட்சய ராசியாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை எங்களுக்கு பிறப்பு ராசி தான் தெரியும்னா கண்டிப்பாக இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். சிம்மம், இந்த சிம்ம ராசிக்கு உள்ள பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நல்லா இருக்கு, எதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை தரும். பொதுவாக அவங்க எப்போதுமே ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலோடு இருப்பாங்க. என்னதான் கஷ்டம் வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த சிங்கம் நம்ம விலங்குகளில் வன விலங்குகளில் ராஜான்னு சிம்மத்தை தான் சொல்லுவோம். அந்த சிங்கத்தினுடைய தனித்துவம் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். எதுக்குமே பயன்படலை, வேட்டைக்கு கூட போகாது, அது படுத்தே தான் இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை மிரட்டுறதுல கில்லாடிங்கிற மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு நல்ல தனித்துவமான ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது சிம்மத்திற்கு உண்டு. அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குங்க. இவங்க படிப்பை சரியான விதத்தில் பயன்படுத்துனாங்கன்னா அதில் நல்ல லாபத்தை பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தானம் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால எல்லா கலைகளையும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய அப்சர்வ் பண்ணக்கூடிய கற்பூர புத்தி அப்படிங்கிறது இந்த சிம்மத்துக்கு ரொம்பவே உண்டு. அதுவும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து டீப்பாக உற்று நோக்கி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. இந்த பொதுவாக இந்த ராசிகளில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான குணங்களும் தனித்தனியாக நம்ம பார்க்குறோம். இதில் இந்த சிம்மத்துக்கு மட்டும் இந்த பாயிண்ட்டை நம்ம சொன்னால் அது சரியாக பொருந்தும். மக நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஊடுருவி பார்த்து அதை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற வரையும் அவங்களுக்கு தூக்கமே வராது. அதுவே பூர்வ நட்சத்திரமாக இருந்தால் எதையுமே அலட்டிக்காது, ரொம்ப அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். உத்திர நட்சத்திரமா இருந்தா என்னுடையதை அங்க நிலைநாட்டணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். இதுல நீங்க எந்த வகைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த படிப்பு தொடர்பான நிகழ்வுகள் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். நல்ல படிப்புக்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. வாக்கு வல்லமை அப்படிங்கிறது இருக்கு. இந்த சிம்ம லக்னக்காரங்க மட்டும் ஜோதிட துறையில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கு சும்மா சட்டுன்னு அவங்களுக்கு அது எப்படி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் வந்து விழுகிறத நம்மளால பார்க்க முடியுங்க. அவ்வளோ அழகா பேசுவாங்க, அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் அவங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம். அடுத்து இந்த மிதுனம். சரி, இந்த சிம்மத்திற்கு அவங்களுடைய கம்யூனிகேஷன் பேஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தொழில்களை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. தரகு கமிஷன் வியாபாரங்கள் சம்மந்தமான ஒரு துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் அது சம்மந்தமான துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை தவிர்த்து இவங்க வேலைன்னு வேலைக்காக முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் 100 கம்பெனிகளுக்கு கூட போடுங்க. எங்கேருந்து அழைப்பு வருதோ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போங்க. இதுதான் வேணும் டிமாண்டே நீங்கள் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அங்கே தோற்று போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, தம்பி
தம்பியோட சேர்ந்து தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரத்துடன் தம்பியோடைய தங்கையோடைய சேர்ந்து தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வேண்டாம், அதை தவிர்த்துக்கோங்க. அப்படி பண்ணினீங்கன்னா அது தேவையில்லாத மன கஷ்டத்தை தான் உங்களுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, உங்களுடைய வீடு, சொத்து, ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஆல்ரெடி பூர்வீகத்திலே உங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா பிரச்சனைக்குரியதாக இருக்கும். தனித்துவமாக உங்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சொத்து பிரச்சனை இங்க கண்டிப்பா உண்டா? கண்டிப்பா உண்டுங்க. அங்காளி பங்காளிக்குள்ள தகராறுகள் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். ஆனா அதே சமயம் அம்மா அப்பா சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த சின்ன வயது காலகட்டங்கள்ல தாய் தந்தையரை பிரிச்சு வச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பா தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வெளியூர்ல வெளிமாநிலங்கள்ல வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். அதனால தாய் தந்தையருடைய ஒற்றுமைக்கு பங்கம் எதுவும் பெருசிய அளவுல இல்லை அப்படின்னாலும் அவங்க அப்பா அம்மாவை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சின்ன வயதுல உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, திருமண வாழ்க்கை இவங்க சொல்றதா வாழ்க்கை துணை கேட்கணுங்கிற எதிர்பார்ப்புகள் அங்க அதிகமா இருக்கும். அப்படித்தான் அமைவாங்க. சில நேரங்கள்ல இந்த கிறுக்கு பிடிச்சுக்கும். ஏன்னா அங்க 7ஆம் பாவகத்தினுடைய நிகழ்வு சனி பகவானாக இயங்கும். இவர் சூரியனாக இயங்குவார். சனினா இருட்டு, சூரியனா வெளிச்சம். இந்த இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள மோதல் எப்படி இருக்கும்? சில நேரங்கள்ல சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைச்சிடும். அதனால வாழ்க்கை துணைக்கோட சண்டை போடுவாங்க. பட் ஜெயிக்கிறது யாரா இருக்கும்? இந்த சிம்ம ராசியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் தொடர்பான எதிர்பார்ப்புகளை இவங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அந்த குழந்தைகளால திடீர் நிகழ்வுகள், திடீர் சம்பவங்கள் இவங்க மனசுக்கு உகந்ததாக இருக்காது. அதனால இந்த சிம்ம ராசிக்காரங்க குழந்தைகள் பிறந்தாங்கன்னா குழந்தைங்க ஜாதத்தை உடனே பார்த்துட்டு அவங்களை ஏதாவது தத்து கொடுத்து வாங்கிக்கிறதுனா கண்டிப்பா தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு குழந்தைகளால பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கடன் சார்ந்த நிகழ்வுகள் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் தொந்தரவுகளை தராது. அழகா அதை குழந்தைகளுக்காக கடன் வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப லாங்கா நீடித்த கடனாக மாறுமே தவிர மற்றபடி பெருசா ஒன்றும் கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படாது. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக இவங்க கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்விக்கு, எஜுகேஷனுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு நிறையவே இருக்கு. சரி, அதே போல தொழில் சார்ந்த நிகழ்வுகள் இவங்களுக்கு சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த காஸ்மெட்டிக், கார்மெண்ட்ஸ், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான ஒரு துறைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், உணவுப் பொருட்கள் சம்பந்தமான துறைகள் இவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுக்கு சுக்கிர பலமும் அவங்க ஜாதகத்துல இயல்பா நல்லா இருக்கணும். சரி, இவங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத விபத்து, கண்டங்கள், அசிங்கம், அவமானம், உடல் நலத்துல பாதிப்புகள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குதா, ராக திசை நடக்குதா அதிகமாக ஆசைப்படாதீங்க. ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். ரொம்ப லாங் டைமாக ஒரு ஊரில் வசிக்க முடியாது. ஒரு 2 வருடங்கள், அதிகபட்சம் 2 வருடங்கள்ல நீங்கள் திரும்பி வந்துடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும். அதனால வெளிநாடு நீங்கள் ஒரு போயிட்டு வர்றது என்டர்டைன்மெண்ட்காக வச்சுக்கலாமே தவிர அங்கே சம்பாத்தியத்திற்காக வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக உங்க வேலைகளை சரியாக செய்றீங்க, திட்டமிட்டு செய்றீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிம்ம லக்னத்திற்கே தனித்துவமானது. கடைபிடிங்க. உங்களுக்கு லைஃப்ல எப்போதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க எப்போதுமே சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டே இருங்க. ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து, அதுவும் முக்கியமா நல்ல சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நிறைய நடக்கணும், சுப செலவுகள் நிறைய இருக்கணும்னா திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார விரதத்தினை நீங்க கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையவே நடக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. Presta Premium Women's Wear. Let your body love it. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.